வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் ஒரு தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த தகவல் சொல்கிறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பிடித்த ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பலரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பாக இருப்பாங்க, காசு எல்லாமே இருக்கும், அவங்க நினச்ச ஊருக்கு ட்ராவல் பண்ணலாம், நிதி நிலைமையில் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இருப்பாங்க. ஆனால் படுத்தா தூக்கம் வராது, ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவங்களுக்கு இருக்காது. ஸோ நிதி இருந்தும் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? பொதுவாகவே நிதி அப்படிங்கிற செல்வம் இல்லாமல் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. அதே நிதி அப்படிங்கிற செல்வம் அதிகமாக இருந்தாலும் அந்த மனுஷாளுக்கு நிம்மதி இருக்காது அப்படிங்கிறது இயல்பான விஷயம். எது எப்படி இருந்தாலும் சில பேருக்கு தேவையான நிதி இருந்தால் கூட அவருக்கு நிம்மதி வாராமல் இருப்பதற்கு காரணம் ஜாதக ரீதியாக அப்படிங்கிறத விட பொதுவாகவே சமூக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா மாதமான சம்பளம் அப்படிங்கிற அமைப்பில் உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நிம்மதியாக இருந்துகிட்டு இருப்பாங்க. சின்ன சின்ன கஷ்டம் வந்தாலும் அதாவது கொஞ்சமாவது நிம்மதி இருந்துகிட்டு இருக்கும். அதுவே அந்த மாதம் முழுவதும் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்தை ஒரே நாளில் சம்பாதிக்கக்கூடிய முதலாளி அந்த 30 நாளுமே நிம்மதியாக இருக்க முடியறதில்லை அப்படிங்கிறது உண்மை. ஏன் இந்த முதலாளி அப்படிங்கிற அந்தஸ்தை தக்க வச்சுக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறத விட தொழிலாளர் சம்மந்தப்பட்ட குடும்பத்தை பேணி காக்க வேண்டிய சூழல் அவருக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலாக தொழில் நடக்குதோ இல்லையோ நடக்கிற மாதிரி காப்பாற்ற வேண்டிய ஒரு கர்வம் கட்டாயம் அவருக்கு வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விதமான அதாவது எதிர்பார்த்த விஷயங்களில் ஏமாற்றம் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா அதற்கு அதிகபட்சமாக உழைக்க வேண்டிய எந்த ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை லீவு அல்லது விடுமுறை அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்கலாம். ஆனால் எந்த ஒரு முதலாளியும் விடுமுறை நாளில் கூட விடாப்பிடியாக முயற்சிக்க வேண்டிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறுக்க முடியாது. அந்த வகையில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கும் பொழுது நமக்கு நிம்மதி அப்படிங்கிறது குறைவாக தான் இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் சில பேருக்கு செலவுக்கு தேவையான பணம் இருந்து தேவையான சொத்து இருந்து கூட நிம்மதி இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக மனோகாரகர் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் பாவ கிரகங்களோடு சேர்ந்திருந்தார் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சோகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியதே இல்லை. சந்திர பகவான் ராகு பகவானோடோ அல்லது இதே சந்திர பகவான் கேது பகவானோடோ அல்லது இதே சந்திர பகவான் சூரிய பகவானோடு சேரும் பொழுது நல்லது தான். சூரிய பகவான் பாப கிரகம் தான். ஆனால் சூரியனும் சந்திர பகவானும் இணையும் பொழுது அது அமாவாசை யோகம் அப்படிங்கிற அதி உன்னத யோகம் கிடைச்சிருது. ஆனால் பாப கிரகமாகிய ராகு பகவான் கேது பகவான் செவ்வாய் பகவானோடு சேரும் பொழுது இந்த சந்திர பகவான் செவ்வாய் பகவான் சேரும் பொழுது கூட சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிற யோகம் இருந்தால் கூட கொஞ்சம் நம்ம சலனப்பட வேண்டியது, சந்தேகப்பட வேண்டியது, கவலைப்பட வேண்டியது, சிரமப்பட வேண்டிய சூழலை கொடுத்துருது அப்படிங்கிறது உண்மை. எவ்வளவு நிதி இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் போவதற்கு இன்னும் ஒரு காரணம் எடுத்துட்டீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு அளவான காசு இருந்தால் மிதமாக இருந்துகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கையில் காசு வைங்களே இந்த சொத்து வாங்கலாம், இந்த விஷயத்தை வாங்கலாங்கிற வச்சு ஒரு ஆசை அதிகமாக இருக்கும். அதற்கு இன்னும் தேவைப்படுது இல்லையா? தேவைப்படுவதற்காகவே இவங்க ஆசைப்படுவதற்காகவே அதாவது ஆசைப்படுவதற்காக தேவைப்படுவதற்காக இவங்க அதிகபட்சம் உழைக்க வேண்டியது இருக்குது. அதனால் நிம்மதியாக இருக்க முடியாத சூழல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே ஒரு மனுஷன் சாதாரணமாக நடந்து போகும்போது ஒரு சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. சைக்கிள் கிடச்சதுக்கப்புறம் ஒரு 2 வீலர் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. 2 வீலர் கிடச்சதுக்கப்புறம் ஒரு 4 வீலர் 4 சக்கர வாகனம் வாங்குகிற ஆசை இருக்கும். 4 சக்கர வாகனம் வாங்கினதுக்கப்புறம் சொந்த வீடு வாங்கினுங்கிற ஆசை இருக்கும். அந்த சொந்த வீடு ஆடம்பரமான வீடு அமையணும் ஆசை இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஆசை அப்படிங்கிறது ஒவ்வொரு தேவைகளும் பூர்த்தியாகும் பொழுது அடுத்த ஆசை உங்களுக்கு நேர்த்தியாக ஏற்படுது அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி ஆசை இருக்கக்கூடிய எல்லா மனுஷாளுக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது நிம்மதி அப்படிங்கிறது குறைவாக தான் இருந்துகிட்டு இருக்கும். நிதி அப்படிங்கிறது அதிகமாக சேர்ப்பதற்கு உண்டான வழிவகைகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத உண்மை. அந்த மாதிரி நிதி அதிகமாக உள்ளவங்க ஆசை அதிகமாக உள்ளவங்க எந்த ஒரு சன்னிதானத்துக்கு போனாலும் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது. சன்னிதானத்துக்கு போகக்கூடிய அந்த நாள் அல்லது அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு அவங்களுக்கு ஓரளவு மன நிம்மதி இருக்கும். ஆனால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அவருக்கு நிம்மதி குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது. ஆக நிம்மதி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு நீங்களே வரையறுக்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறது நல்லது. வரைமுறையோடு வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட வரைமுறைகளுக்கு உட்பட்டு வாழக்கூடிய தகுதி இருந்தது அப்படின்னா இந்த வாழ்வாதார விஷயத்தில் கண்டிப்பாக குழப்பமில்லாத வாழ்க்கையை வழக்கமாக வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மை. சார், அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அதாவது கடவுளை போய் பார்த்தா அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அந்த மாதிரி?
தனிப்பட்ட முறையில் பரிகாரம் அப்படிங்கிறத விட அவருடைய ஜாதகத்தில் வந்து இருக்கக்கூடிய அம்சங்களை வந்து கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் அப்படிங்கிறத விட கோயிலுக்கு செல்வதே மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது அந்த ஜாதகர் பிறந்த தேதி, அந்த ஜாதகர் பிறந்த நட்சத்திரம், அந்த ஜாதகர் பிறந்த திதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான தெய்வ சன்னிதானங்களுக்கு போகும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி வாழ்க்கை மாறக்கூடிய தகுதி நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. ஆக பரிகாரம் அப்படிங்கிற பேருக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் எந்த தெய்வ சன்னிதானத்துக்கு போகும் பொழுது இவர் தேடக்கூடிய நிம்மதி கிடைக்குது அப்படிங்கிறது. சாப்பாடே இல்லாதவருக்கு 2 இட்லி கிடைச்சா அந்த இடத்துல வந்து அவருக்கு சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி 3 நேரம் சாப்பாடு, 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட்றவங்க வந்து அதாவது வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் தான் நமக்கு வந்து சந்தோஷம் அப்படின்னு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி காசே இல்லாதவருக்கு வந்து கொஞ்சம் காசு கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் காசு கிடைச்சதுக்கப்புறம் இன்னும் காசு வேணுங்கிற எண்ணம் வந்துட்டு இருக்குது இல்லையா? இந்த மாதிரி தன்னுடைய ஆசைகள் அப்படிங்கிறத அதிகப்படுத்திகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ஆசைகள் அதிகமாகாமல், அதே சமயம் ஆசைகளுக்கு நீங்கள் வந்து அடிமையாகாமல், அதே சமயம் சரியான ஒரு ஆசை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முறையான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகளை சரியான வகையில் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆன்மீகத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. ஆக கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கையில் எடுக்கும் பொழுது நமக்கு வந்து காணாமல் போன நிம்மதி கைமேல் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. சூப்பர் சார். ஸோ நிதி இருந்தும் நிம்மதி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ சார் சொன்ன அந்த பரிகாரங்களையும் கேட்டிருப்பீங்க, சார் சொன்ன தெளிவான விளக்கமும் கேட்டிருப்பீங்க. நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்களில் பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கீழே டிஸ்பிளேல வர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சாரை நேரில் வந்து பார்க்கலாம். அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான், அதாவது முன்பதிவு செய்கிறதுக்கு மட்டும்தான் அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜயோகம் டிவியில் பார்த்தீங்கன்னா புத்தம் புது ஆன்மீக தகவல்கள், மாத பலன்கள், தின பலன்கள், பல விஷயங்கள் வந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என்ன போன்ற விஷயங்கள் தாண்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன போன்ற எல்லா தகவல்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.